ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. நான் யாகவன். அண்ட் இது உங்களோட சினிமா சயின்டிஸ்ட் ஷோ. ஸோ இந்த ஷோவில் சினிமாவை நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய அப்டேட்டோட வந்திருக்கும். அந்த வகையில் முதலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பராசக்தின்னு ஒரு படத்தை சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்காருல, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரம் வரப்போதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிவியோட 100வது படம். ஜிவி பிரகாஷ் குமார் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அது அவரோட 100வது படம். ஜிவியும் எஸ்கேவும் ஜாயின் பண்ற 2வது படம். சுதா கொங்கரா தான் அந்த படத்தோட டைரக்டர். ஸோ அதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரைலராவே பராசக்தி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு. ஒரு சின்ன கிளிப் விட்டுருந்தாங்கல்ல, அதுலயே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அந்த ஸ்டோரி எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இவர் எஸ்கே ஹீரோவா நடிக்கிறாரு, ரவி மோகன் வில்லனா நடிக்கிறாரு, ஒரு முக்கியமான கேரக்டர்ல வந்து அதர்வா நடிக்கிறாரு. அதெல்லாம் தெரியும். ஆமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, இது வந்து என்னன்னா ஜனநாயகனுக்கு போட்டியா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரம் வருது. இதுதான் இந்த படத்தோட அப்டேட். சூப்பருங்க. நம்ம விஷ்ணு விஷால் அவர்களோட தம்பி ருத்ரா ஏற்கனவே ஓ அண்ட் தென் பேபின்னு ஒரு படம் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அந்த படம் நல்லா இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரது அடுத்த படம் பண்றதுக்கான பிளானிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த படம் டைரக்டர் வந்து விக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பத்தி பேசிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு. அண்ட் இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா விஷ்ணு விஷால் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ். ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துக்கும் தம்பியை ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னா அண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த வகையில அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹெல்ப் பண்றாரு. அண்ட் அதே மாதிரி ஓ அண்ட் தென் பேபி அந்த படத்துல வந்து விஷ்ணு விஷால் அவர்கள் ஒரு ரோலுமே பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வகையில இந்த படத்துலயும் ஏதாச்சும் ஒரு ரோல் பண்றாரா? தம்பியோட டெபியூட் மூவிங்க, அதனால அண்ணா சப்போர்ட் பண்றதுக்காக அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு, அவரும் ஒரு ரோல் பண்ணாரு. ஸோ அதுக்காக என்ன தம்பி நடிக்கிற எல்லா படத்துலயுமே அவரும் நடிப்பாரு. இவர் ப்ரொடியூசரா இருக்காரு, ஒருவேளை நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா, அதை சொல்றேன். அண்ட் இந்த படத்துக்கு ஹீரோயினா யார பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குன்னா பிரீத்தி, கிஸ் படத்தோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஷூட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான அப்டேட்ஸையும் அடுத்தடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிஸ் படத்தை பத்தி பேசினதுனால அந்த கிஸ் படத்தோட ஹீரோ இருக்காருல்ல கவின், அவரோட அப்டேட் நான் சொல்றேன். ஸோ அவர் வந்து மாஸ்க்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதுல ஆண்ட்ரியா தான் வில்லியா பண்றாங்க, நெகட்டிவ் ரோல் பண்றாங்க. இப்போ இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்ட்ரியா தான் அந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா வேற இருக்காங்களாம். ஸோ இது வந்து வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தான் அந்த படம் வந்துச்சு. அவர் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து அந்த கரையை சாத்துட்டதுனால ஸோ ஆண்ட்ரியா பேரை போட்டு இந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நவம்பர் 21 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் இந்த படத்தோட அப்டேட். அதுல நான் ஒரு பாட்டு கூட கேட்டிருந்தேன், இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஒரு பாட்டு, இந்த பக்கா வில்லேஜ் செட்டப்ல நெல் வயல்ல ஆடுற மாதிரி இருந்துச்சு. நான் அதுல ஒரு சாங்கும் பார்த்திருந்தேன். ஒரு பக்கா வில்லேஜ் செட்டப்ல வந்துட்டு கவினும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதை வந்து கவின் அவரோட ஸ்டோரியை ஷேர் பண்ணும் போது, கவின் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, வேட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு. கவினை ஹீரோவா தெரியறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த சீரியல்ல வேட்டையன் கேரக்டரா தான் தெரியும். சரவணன் மீனாட்சி சீரியல்ல வேட்டையன் அந்த கேரக்டரா தான் தெரியும். சோ அந்த கேரக்டரோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அகைன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு. சோ வேட்டையன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கெட்டப்ல அந்த மாதிரியான கெட்டப்ல பண்றதுனால அவர் திரும்ப அதே மாதிரி ஒண்ணு பண்றதா போட்டிருக்காரு. சியான் அவர்களோட படம் பத்தி நான் நிறைய வாட்டி அப்டேட்ஸ் கொடுத்திருக்கேன். சியான் 63 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வேலைகள் இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் யார் யார் அப்படிங்கிறதுல பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு மீனாட்சி சௌத்ரியை ஹீரோயினா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. லக்கி பாஸ்கர்ல பாத்திருப்பீங்க அவங்களோட ஆக்டிங். சோ அந்த அவங்கள இந்த படத்துக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், போடி கே ராஜ்குமார் அவர்கள். ஒரு டெபியூ டைரக்டர். இதுக்கு முன்னாடி வெறும் 3 ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காரு. அதுல 2 அவார்ட் வின்னிங் ஷார்ட் பிலிம். அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ் சினிமால லோகேஷ் கனகராஜ் ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி லைன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில போடி கே ராஜ்குமார் அவர்களும் ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஸ்டோரியை சொல்ல போறாரு. சியான் அவர்கள் சும்மாவே சொல்ல வேணாம், எந்த ஒரு ஸ்டோரி சொன்னாலும் ரொம்ப இன்டென்ஸா அவர் ஒரு இன்டென்ஸ்ல போய் நடிப்பாரு. ஸோ ஸ்டோரியும் இன்டென்ஸா வருதா இல்ல எப்படி பண்ண போறாங்க, இந்த கொலாபரேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்த்தியோட படம், கார்த்தி வந்து மார்சல்னு ஒரு படம் பண்றாருல. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் வந்து தமிழ், அதாவது டானாக்காரன் படம் பண்ணாரு. அப்புறம் அவரே நடிச்சு நிறைய படங்களை பேர் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் விடுதலையில ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு, முக்கிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் அவர் தான் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இது நம்ம ஜெய்பீம்ல அவர் தான் வில்லன். ஸோ அந்த மாதிரியான பேர் வாங்கின ஒரு
ஆக்டர், டைரக்டர். அவர் வந்து மார்சல்னு ஒரு படம் வந்து கார்த்தியை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஒரு ஷெடியூல் வந்து நம்ம ராமேஸ்வரத்துல முடிஞ்சிருச்சு. அந்த படத்துல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து வடிவேல் பிளே பண்ண போறாரு. கார்த்தியும் வடிவேலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்துச்சுல. ஸோ அது பண்ணலையா, வடிவேல் பண்ணலையா தெரியல, அவர் வடிவேல் பண்ணல. ஸோ அவருக்கு பதில் வேற ஒரு ஆக்டரை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ 2வது ஷெடியூல் வந்து சீக்கிரமே வந்து ராமேஸ்வரத்துல ஸ்டார்ட் பண்ண போறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மீனவரோட பத்தின ஒரு கதை, ரியல் லைஃப் ஸ்டோரின்ற மாதிரி கூட இருந்தது. ஆமா ஆமா, மீனவரை பத்தின ஒரு கதை. இது வந்து 2 பார்ட்டா வரப்போதான். இப்பவே 2 பார்ட்டுமே அவங்க ஷூட் பண்ண போறாங்க. 2 பார்ட்டா வரப்போதான். அதுக்கு செகண்ட் ஷெட்யூல் வந்து இப்போ வெரி சூன் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுதான் இந்த படத்தோட அப்டேட். சூப்பர். பிரதீப் ரங்கநாதன் டியூட் படம் வந்து ரொம்ப விமர்சையா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து என்ன படம் பண்ண போறாரு, ஏன்னா ஹேட்ரிக் கொடுத்தாச்சு, அடுத்து என்ன படம் பண்ண போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. சோ தனுஷ் கூட ஒரு படம் பண்ண போறதா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. தனுஷோட டைரக்ஷன்ல பண்ண போறாரு. ஹீரோவா பிரதீப் தான் இருக்க போறாரு அப்படின்ற அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா இவர் அடுத்த தனுஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. தனுஷ் மாதிரியே பண்றாரு, ஆட்டிடியூட் எல்லாமே தனுஷ் மாதிரியே இருக்கு. இவர் தான் தமிழ் சினிமாவில் அடுத்த தனுஷ்னு சொன்னாங்க. இப்ப தனுஷே டைரக்ட் பண்ணி நீ தான் அடுத்த தனுஷ்னு சொல்லி சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். துப்பாக்கி எப்படிங்க சிவா மாதிரி பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கிடையில இன்னொரு குட்டி அப்டேட், சூர்யா அவர்களோட 46th படம். அந்த படம் வந்து அப்டேட்ஸா நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும். ஹீரோயினை இன்னும் பிக்ஸ் பண்ணல. மமிதா ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிக்கிறாங்க. பிளஸ் KGFல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்த ஒரு ஹீரோயினும் இதுல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வந்து 85 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பாசிபிளா இருக்கே. ஏன்னா சூர்யாவோட அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்து பெருசா போகல, ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஸோ நெட்ஃபிளிக்ஸ், அதாவது OTTக்கு கொடுத்த படங்கள் கூட கொடுத்த பணம் வந்து வரல, படம் ஃபெயிலியர்லாம் சொல்லி டாக்லாம் ஏற்கனவே வந்துச்சு. இப்போ இவ்வளவு பெரிய தொகைக்கு நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா படம் வேற மாதிரி படம் கண்டிப்பா ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஈவன் ஹீரோயின் கூட ஃபிக்ஸ் பண்ணல இப்ப வரைக்கும். அப்பவே 85 கோடிக்கு வாங்குறாங்கன்னா அது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அண்ட் அதோட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ் இந்த இயர்ல வாங்கின படங்கள்லயே இந்த படம் தான் ரொம்ப அதிகமா காசு கொடுத்து வாங்கின படம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க அந்த ஸ்டோரி லைன் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். கண்டிப்பா, நிச்சயமா. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான அப்டேட் தான், நவம்பர் 7 அன்னைக்கு கமலஹாசனோட 237வது படத்தோட அப்டேட் வரப்போகுது. யார் டைரக்டர், என்ன படம், எப்படிங்கிற எல்லா அப்டேட்லாம் வரப்போகுது. ஏன் அந்த நவம்பர் 7 அப்படின்னா அன்னைக்கு தான் அவரோட பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் கொடுக்க போறாங்க கமல் அவர்களோட ஃபேன்ஸ்க்கு. கண்டிப்பா 237வது படம். ஸோ அந்த படத்தோட அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க. யார் டைரக்டர், என்ன படம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ஸோ அதுதான் இந்த அப்டேட். ஸோ அந்த படம், அதாவது 237வது படம் வந்து அப்டேட் வர்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அவரோட பர்த்டே அன்னைக்கு அவர் பர்த்டே ஸ்பெஷலா நாயகனை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த அந்த ரிலீஸ் விஷயத்துல கூட ஏதாவது குளறுபடி ஆச்சு, ஏதாவது என்ன ஏமாத்திட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்லாம் இப்போ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே சரி பண்ணிட்டாங்க. நவம்பர் 7 அன்னைக்கு நாயகன் ரீரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுவும் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. அதை டிஜிட்டலாக மாற்றி பண்ணுறாங்க. ஸோ படம் வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டாடின படம் தான். இதை மறுபடியும் அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட ரசிகர்கள்லாம் என்ன மாதிரி அவரோட ரசிகர்லாம் எல்லாம் போய் தியேட்டரில் கொண்டாட போகிறோம். அவ்வளோதான் அப்டேட். இப்போ நீங்கள் ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் இதை மறந்துட்டேன் சொல்ல போகிறேன். சின்ன அப்டேட்டா, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படம் டிசம்பர் 18 ரிலீஸ் ஆக போகுது. LIK அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே 3 ஹேட்ரிக்கு, 4வதா இந்த படம் 100 crore அடிக்குமா இல்ல கம்மியா அடிக்குமா அப்படிங்கிறது. இந்த படத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து LICன்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேர்ல கூட பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் LIK அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ படம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளை சந்திச்சிச்சு. படம் வந்து போயிட்டு இருக்கும் போதே ஷூட்டிங்லாம் பாதியில் நின்றுச்சு. திரும்ப கண்டினியூ பண்ணாங்க. நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுச்சு. அதை தாண்டி படத்தை முடிச்சுட்டாங்க. விக்னேஷ் சிவன் தான் அந்த படத்தோட டைரக்டர். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் கூட நிறைய ப்ராப்ளம்லாம் அந்த படம் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ ரிலீஸ்க்கு வருது. பெருசா தியேட்டர்ல பாக்கும்போது தான் அது எப்படி ஆடியன்ஸோட அந்த இதை ஃபில் பண்ணுதான்னு பார்க்கலாம். கண்டிப்பா, நிச்சயம். அடுத்த ஒரு அப்டேட்னு பாத்தீங்கன்னா, தனுஷோட 54வது படம் D54. நான் டைட்டிலே நான் அனௌன்ஸ் பண்ணல. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னா வேல்ஸ் ஃபிலிம் தான், அவங்க தான் பண்றாங்க. அவங்களோட ஒரு ப்ரோக்ராமில் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தை நான் முடிச்சிட்டோம், பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட பேட்ச் ஒர்க் இருக்கு போல இருக்கு. ஸோ அது வந்து ராமநாதபுரத்தில் போய் 1 மாதம் அங்கேருந்து எடுக்க போகிறாங்க, ஷூட் பண்ண போகிறாங்க. அதை முடிச்சுட்டு வருவாங்க. பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் விக்னேஷ் ராஜா அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை. ஸோ இதுதான் அப்டேட்டு. சீக்கிரமே
அந்த படம் முடிஞ்சிடும். பிப்ரவரியில ரிலீஸ்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகே. சரி நான் டைட்டில் நடுவுல ஏதோ பேட்ச் அப் இருக்கும் போல. அதனால இது 1 மந்த் அந்த எடிட்டிங் எல்லாம் ப்ராசஸ் ஆகி கரெக்டா ஃபெப்ல ரிலீஸ் ஆகலாம். இல்லனா அட்லீஸ்ட் ஒரு மாசம் கூட தள்ளி வைக்கலாம். ஷூட்டிங்கை பொறுத்து இருக்கு இல்லையா அது. கண்டிப்பா. அதாவது அவர் ஐசரி கணேசன் வந்து இதுதான் ரிலீஸ் டேட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அந்த டேட்ல அந்த படத்தை கொண்டு வந்துருவாரு. ஸோ அவர் பிப்ரவரின்னு சொல்லியிருக்காரு. வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நீங்க வந்து D54 சொல்றீங்க. நான் D55 சொல்றேன். எத்தனை? தனுஷ் அவர்கள் அடுத்து இப்ப D55 பண்ண போறாரு. ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை இயக்குறது யாரு? ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா சாய் அபயங்கர். பூஜா ஹெட்ஜே இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ எல்லாமே பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். இந்த படத்துக்கான ஷூட்டிங் வேலைகள் அடுத்த மாசத்துல நடக்க போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை OTT-க்காக வாங்கி இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூர்யாவோட படத்துக்கு 80+ வாங்கின மாதிரி இதுவும் வருமா தெரியல. அது நெட்ஃபிளிக்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெட்ஃபிளிக்ஸ் வந்து படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்ப எல்லாம் ரைட்ஸ் வாங்கிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த D55 எப்படி வரப்போகுது. கண்டிப்பா நிச்சயமா. அதே மாதிரி ஒரு ரொம்ப 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 சூப்பரான ஒரு அப்டேட் தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு அப்டேட்னா வச்சுக்கோங்களேன். ஜனநாயகன். ஸோ அதுல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது நவம்பர் 1st வீக்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் போட்டியா தான் படத்தையே கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி பராசக்தியோட ஸோ எல்லாமே ஆரம்பத்துல இருந்து போட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க போல இருக்கு. ஸோ எது ஜெயிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா தளபதி கிட்ட வர்றது கஷ்டம் தான். ஸோ அப்படி சொல்ல முடியாது. படமா எப்படி வரப்போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபேன் ஃபாலோவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு. எப்போதுமே ட்ரெண்ட்ல இருக்க ஒரு ஆளு. அதுவும் இப்போ பொலிட்டிக்கல்ல போய் வேற லெவல்ல ட்ரெண்ட்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. அனிருத் மியூசிக்கு. கடைசி படத்துக்கு அனிருத் மியூசிக்கு. ஸோ பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர். அது ஒரு வெயிட்டிங். சூப்பருங்க. அடுத்ததா தனுஷ் அவர்களோட ஒரு சிங்கிள் பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. இது செகண்ட் சிங்கிள்னு நினைக்கிறேன். தெரே இஷ்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பாட்டு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. தமிழ்ல வந்துட்டு டயலாக்ஸ் இல்லைன்னா கூட தனுஷ் அவர்கள் எப்படி நடிப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஹிந்திலையுமே அப்படிதான். ஹீரோயின் கிருத்தி இருக்காங்க. 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு நெத்தியில வைக்கிற சீன் தான் அருமையா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது லாங்குவேஜ் பேரியரை தாண்டி அந்த சீனை நம்மளால இமேஜின் பண்ண முடியும். நடிப்பு அரக்கன் அசூரன் அதுன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அவருக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா தரணும் அப்படி இல்ல. பட் நமக்கு பார்க்கும்போது ஸ்கிரீனிங்கா பார்க்கும்போது ரொம்ப பிளசண்டா இருக்கு. வாவ் அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், உடனுடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த படங்கள் பத்தின அப்டேட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு ஷோல வந்து மீட் பண்றோம். Until then, bye from கலைப்பிரியா பழனி. நான் யாகவன்.